ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே குளிர் அதிகமாக இருக்கிறதுனால 6 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி ஆகணும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். அதனால் ஏஞ்சி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறதா இருக்குது. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்த் மேலே ரொம்ப கன்சர்னாக இருக்குது. ஏன்னா பயம் வந்து அதிகமாகுது வயசு ஏற ஏற. காலையில் வந்து கொஞ்சம் ஜீரா வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். ஜீரா வாட்டர் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் டைஜஷனுக்குலாம் நல்லாயிருக்கும். முன்னாடி நாள் சாப்பிட்டதெல்லாம் நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, கிளென்ஸப் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். சரி, ஜீரா வாட்டர்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக தோசை கேட்டார் குட்டி செல்லம். சரி, அவருக்கும் குட்டி குட்டியாக தோசை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அதுக்கு என்ன சட்னி ரெடி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் இந்த வேர்க்கடலை சட்னி இது கொடுத்தா அப்படி சாப்பிட்றாங்க. எனக்கு இந்த கார சட்னினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் கார சட்னி நம்ம வீட்டில் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அதனாலே அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கார சட்னி லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு ஐஃபை போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து வதக்கிட்டேன். கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பலாம் வதக்க வேணாம், லேசாக வதக்கிட்டு அது கூட வந்து வறுத்த வேர்க்கடலையும் உடச்ச கடலையும் போட்டு நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணி அரைச்சி தாளிச்சிட்டேன். தேங்காய் ஆட் பண்ணல. தேங்காய் ஆட் பண்ணி தான் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் தேங்காய் வச்சுருந்தனால காலையில் அதை நம்ம வந்து சட்னிக்கு ஆட் பண்ண வேணாம், குழந்தைங்களுக்கு கோல்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு எடுக்கல. இப்போ வந்து சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை இருந்தால் அதுலேயும் போட்டு கை நிறைய அரைச்சி வச்சுருப்பேன். அந்த மாதிரி கொடுத்துட்டா குழந்தைங்க இன்டேக் பண்ணிக்கிறாங்க, உடம்புக்கும் நல்லது. குட்டி குட்டியாக தோசை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான்ஸ்டிக்கில் அவாய்ட் பண்ணி ரொம்ப காலம் ஆச்சு. இந்த இரும்பு தோசைக்கல்ல சப்பாத்தியும் போட்டு எடுக்கிறதுனால தோசை வந்து டக்குன்னு போட்டு எடுக்க முடியாது. நல்லா வெங்காயம்லாம் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் தான் தோசை வரும். அதனால் கொஞ்சம் கடி பிடிச்ச வேலையாக இருக்கும். காலையில் ஊருக்கு போனால் தான் நல்லா ஒரு இரும்பில் தோசைக்கல் பார்த்து வாங்கிட்டு வரணும். உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல பிராண்ட் இருந்தால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுறேன். இப்போ குட்டி குட்டியாக தோசை போட்டு கொஞ்சமாக வந்து எள்ளும் தூவிக்கிட்டேன். துருவி வச்ச கேரட்டும் போட்டு நல்லா எடுத்து கொடுத்தா, வீட்டில் இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அப்படி இப்படின்வாங்க. ஸ்கூலுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்டோன்னா நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. குட்டீஸ்க்கு வந்து பேக்கிங்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு பேக் பண்ணணும். ஊருக்கு போகிறது வந்து ப்ரீ பிளான் எதுவுமே பண்ணலை. சடனாக வந்து ஒரு முடிவு எடுத்தது. 1 வீக் கிட்ட லீவ் வந்துச்சு. சரி, டக்குன்னு போயிட்டு வந்துடுவோம். ஆனால் 1 வீக்ன்றது ரொம்ப கஷ்டம்தான். ட்ராவலிங், அப்புறம் குழந்தைங்களுக்கு திரும்ப செட் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு 2 நாளாச்சும் ஊரில் போய் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அதோட மே மந்த்து தான் நமக்கு பிளானிங் இருக்க மாதிரி இருக்கும். மே மந்த்துன்றது ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். சரி கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு தான். ஆனால் பேக்கிங் பண்ணவே மனசு வரல. சரி இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். சரி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டே பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு பண்ணணும். என்னென்ன பண்ணுறதோ, ஆனால் ஒரு வாரன்றதுனால ரொம்ப இருக்காது. இருந்தாலும் நமக்கு மைண்டு வேலை செய்யாது. எனக்கு நிஜமாக இவங்க 2 பேரும் விட்டுட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டம். யாருன்னே தெரியாது, ஸ்ட்ரே கேட்ஸ் தான். இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க. இவங்க எப்படி இருக்க போகிறாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம்தான். நான் என்ன பேசினாலும் கூட கூட பேசுறது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயந்துச்சு. ஆனால் இப்போ வந்து என்னை தொட்டு பார்க்குற வரைக்கும் தைரியம் வந்துருச்சு. அவ்வளோ நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாயிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது. ஃபீலிங்கோட தான் சரி பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப குளிர்ச்சா பாப்பாக்கு? பாப்பாக்கு ரொம்ப குளிர்ச்சா? பாப்பாக்கு ரொம்ப குளிரா? நாங்கள் ஊருக்கு போகிறோம், என்ன பண்ணுவேன்? எங்களை மிஸ் பண்ணுவியா? மிஸ் பண்ணுவியா? பத்திரமா இருக்கணும், சரியா? பத்திரமா இருக்கணும். போயிட்டு சீக்கிரமாக வந்துடும், சரியா? சரியா? என்ன வேணும்? பால் சூடாக இருக்குது, சரியா? கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். சூடாக குடிக்க மாட்டேல்ல? என்னம்மா? ஏன் பேபி? பேபிம்மா, நீ தான் வரமாட்டியே தூக்குனா? பேபி இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வாரம் தான், ஆனால் ஒரு வாரத்தில் வந்து நிறையவே நான் மிஸ் பண்ணுவேன்.
கண்டிப்பாக வந்து 3 வேளையும் வருவாங்க. பால் வைக்கிறதோ இல்லை நெய்யில் கொஞ்சம் சாதம் பிசைஞ்சு வைப்பேன். அதான் நம்ம இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் தான். கண்டிப்பாக அவங்க சர்வை பண்ணிக்குவாங்க, நம்பிக்கை இருக்குது. ராஞ்சியில் இருக்கவங்களுக்குலாம் பூனையை கண்டா பிடிக்கல. இப்போது யாராச்சும் பால் வைப்பாங்க, யாராச்சும் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஆனால் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. பூனை வீட்டுக்குள்ளே இல்லை கேட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணி வைப்பாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, கடவுள் மேலே பாரத்தை போட்டு கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணி பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கு பேக்கிங் பண்ணவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மூட் இல்லாமல் தான் இருந்தது. நம்மளோட இது என்னென்னா, வின்டருக்கு தேவையானது அங்கே இருக்கும் இங்கே இருக்கும் மாற்றி மாற்றி கொலபரேஷன் பண்ணி தேவையில்லாது அங்கே எடுத்துகிட்டு போய் போட, திரும்ப இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து போட, இப்படியே தான் நம்மளோட லைஃபே போயிட்டுருக்கு. 10 வருஷமாக இப்படியே தான் போகுது. பார்க்குறவங்களுக்கு நல்லா ஃபேண்டஸியாக இருக்கும், இவங்க ட்ரெயினில் போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம வேறு ஊர்லேயே செட்டில் ஆகிட்டோம்னா அது வேறு. இப்போ வந்து நம்ம 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு இருந்துட்டு அப்படி இப்படி சுற்றுறது அது கொஞ்சம் கடி பிடிச்ச வேலையாக இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, லைஃப் வந்து இப்படியே நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நினச்சிட்டு நம்மளும் பண்ணிட்டு போகிறது. ட்ராவலிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ரூட்லலாம். கண்டிப்பாக நம்ம 3rd ஏசியில் தான் போகிறோம். 3rd ஏசியில் போனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு அன்ஈஸியாக ஒரு எரிச்சலாக தான் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டுருக்கோங்க யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா நீங்களும் போயிட்டு வந்துருக்கலாம், என்ன மாதிரி யாராச்சும் இருக்கலாம். இருந்தால் எனக்கு கமெண்டில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ட்ரெயினோட லைஃப் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு ட்ரெயினில் போகிறது வர்றதெல்லாம். இந்த சாரீ வந்து நான் வீடு பால் காய்ச்சிக்கு எடுத்திருந்தது. சும்மா கொஞ்ச நேரம் கட்டினா அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்து இங்கே இதெல்லாம் தேவைப்படாது. இருந்தாலும் ஒரு நப்பாசை எதுக்காச்சும் யூஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சதோடு இன்றைக்கி தான் எடுத்து பார்க்குறேன். பார்த்துட்டு திரும்ப வந்து ரீஃபோல்டெல்லாம் பண்ணி செக் பண்ணி ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வாங்கியிருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க ஒர்க்லாம். என்னோடய ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸுன்னு கூட சொல்லலாம். நான் வந்து சாரீ அந்த அளவுக்கு நான் வியர் பண்ணதே இல்லை, ரொம்ப ரேர் தான். அதுவும் ஆரி ஒர்க்லாம் வச்சு போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஒன்று தான் ஆரி ஒர்க் பண்ணி இது பண்ணது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நல்லா இருந்ததுன்னு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மேக்கப் ஐட்டம்லாம் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பேகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவும் ஒரு மே மந்த்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம சும்மா மாய்ஸ்சரைசர் போட்டு எப்போயாச்சும் ஒரு காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது, வேறு எதுவுமே கிடையாது. அம்மா வந்து இந்த கிளிப்பு போட்டு அனுப்புனாங்க. அது வந்து இன்றைக்கி தான் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லாவே இன்றைக்கி தான் பார்த்தேன். இந்த மேக்கப் அக்சசரிஸ் அப்புறம் இந்த ஏர் பேண்டு கிளிப்பு இதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். ஏதோ 2 கருப்பு பேண்டு இருந்தால் அதை வச்சு இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் இருப்பேன். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி, ட்ரெயினுக்கு தேவையானது மட்டும் இதில் எடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு எனக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அழகியமாக வந்துட்டாங்க. அந்த முகப்பாலெலாம் வச்சுட்டு ரொம்ப இன்றைக்கி பாசம் அதிகமாக கட்டின மாதிரி இருந்தது. எனக்கு இன்னும் ஃபீலிங் வந்துருச்சு, நம்ம பேக் பண்ணணுமா செய்யணுமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வந்து ட்ராவல் பண்ணோன்னா கண்டிப்பாக தலையை அலசிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகணுன்னு நினைப்போம். நான் ரொம்ப வருஷமாக ட்ரெயினில் அப்படி தான் போயிட்டுருப்பேன். ஆனால் அந்த மாதிரி தலையை அலசி நம்ம போனாலும் இந்த ஏசியில் போனால் நமக்கு தலைவலி வர ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து முடி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஃப்ரிஸ்ஸியாக ஒரு மாதிரி நம்ம என்ன தான் வந்து அதுக்கு எல்லாம் பண்ணிட்டு போனாலும் அது அப்படி தான் ஆகிடுற மாதிரி இருக்குது. அதனால் முன்னாடி நாளே வந்து தலையை அலசிட்டு லேசாக எண்ணெய் வச்சுட்டேன். அப்போ தான் வந்து முடி கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது ஊருக்கான்னு கூட சொல்லலாம். 3 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வந்து வெந்தயமும் கடுகும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம எவ்வளோ அளவு செய்கிறோமோ அதை பொறுத்து. நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன். அதுக்கு இவ்வளோ போதும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட 2மே இல்லை. ரீஃபைண்ட் ஆயிலே வந்து ஆட் பண்ணிக்கிட்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நிறையவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ட்ராவலுக்கு அவசர அவசரமாக பண்ணுறீங்கன்னா கூட இது கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி குக் பண்ணணும் அவசியமே இருக்காது. அதை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா அதிலே தண்ணி பிரிஞ்சு எல்லாமே வரும். ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் தனி மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நிறைய காரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ட்ராவலுக்குன்றதுனாலையும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து கிளறி கொடுத்துட்டு இன்னும் ஒரு 3/4 பதத்துக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயம் கடுகு பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை எவ்வளோ சுருள வதக்க முடியுமோ அவ்வளோ சுருள வதக்கிக்கலாம். இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாலும் டக்குன்னு வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு பேக் பண்ணனாலும் திரும்ப கொஞ்சமாக சூடு பண்ணியோ இல்லை சூடு பண்ணாமல் நம்ம இருப்போம், சூடு பண்ணால் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா சூடாக கிளறி விட்டுட்டு ஒரு முட்டை இல்லை ஏதாச்சும் ஒரு அப்பளம் வச்சு நம்ம அனுப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
தக்காளி ப்ரைஸ் எப்போ கம்மியாக இருக்கோ அந்த டைம் இது வந்து நிறைய அளவுக்கு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் காலையில் டைமில். எவ்வளோ சுருள வதக்கணுமோ அந்த அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இட்லி மட்டும்தான் பேக் பண்ணிக்க போகிறேன். வேறு எதுவும் பேக் பண்ண போகிறதில்ல. பாதி தூரம் போன உடனே நமக்கு ஆந்திரா வந்துடும். அதனால் வந்து நம்ம ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன தான் ஜன்னல்லாம் மூடி வச்சுட்டு போனாலும் டஸ்ட்டு நிறைய வந்துடும். திரும்ப வந்து எப்படி இருந்தாலும் மூடி வச்சாலும் வாஷ் பண்ணுவேன். இருந்தாலும் டஸ்ட்டு இல்லாமல் இருக்கிறதுக்காக எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. ஊருக்கும் கிளம்பியாச்சு ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு. குட்டீஸ் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. எப்போ ஊருக்கு போவோம்னு சொல்லிட்டு பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆட்டோவில் கிளம்பியாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு பக்கம்தான். அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இனி வர விலாக்ஸ்லாம் வந்து நம்ம ஊர்லேருந்து பார்க்கலாம். எங்கேருந்து போகிறோனோ அங்கேருந்து போகிறதுக்கே மனசு வராது. திரும்ப ஊருக்கு வந்துட்டால் திரும்ப இங்கே வர மனசு வராது. என்ன மைண்ட் செட்டுன்னு நினச்சிட்டே கிளம்பியாச்சு. கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது. இதில் வேறு குழந்தைங்களுக்கு நிறைய ஹாலிடே ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வேறு பண்ணணும். திரும்ப வந்து 1 வீக்கில் ரிட்டன் வந்தும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுட்டு வந்தாச்சு. இந்த அக்கா தான் ரெகுலராக எங்களை ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் ட்ராப் பண்ணுறவங்க. இப்போ இங்கே இருக்க வெதரும் நம்ம ஊரில் இருக்க வெதரும் டோட்டலாக வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படியே நம்மளோட பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. குழந்தைங்க தான் கொஞ்சம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருப்பாங்க. திரும்ப அவங்களுக்கு சளி பிடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அவங்கள கேர் பண்ணி கொஞ்சம் பயத்தோடு பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகியாச்சு. சென்னைக்கு கரெக்டாக 31 மணி நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். ஆந்திரா ரீச் பண்ணதுமே ஒரு சந்தோஷம் வந்துடும். சீக்கிரமாக நம்ம ஊருக்கும் போயிடுவோம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிக்கும்னு நம்புகிறேன். விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேருந்து நம்ம விலாக்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நேம் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணணும். நம்ம சேனல் நேம் வந்து மாற்றிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சேனல் நேம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. இதெல்லாம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டால் மட்டும்தான். இது போல் வந்து நிறைய நியூ ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு வேணும். பரபரன்னு வீட்டில் கிளம்புனாலும் ஸ்டேஷனில் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரெயினும் கொஞ்சம் லேட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் தான் எப்போ ஊருக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட் லெவல் தாங்கவே முடியல. ட்ரெயின் எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து யார் கூட இங்கே மிக்ஸ் ஆகிறது கிடையாது. ஊருக்கு போனால் தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் மோக்ஷித் குட்டிக்கு வந்து இப்போ நல்லா மெச்சூரிட்டி வந்ததுனால எப்போ ஊருக்கு போவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் சரி கண்டிப்பாக வந்து 1 வீக்காச்சும் போயிட்டு வரணும். அதில் 2 டேஸ் ட்ராவலில் போய் ஒரு 2-3 டேஸ் அப்படி இருந்தாலும் போதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ட்ரெயின் வரதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் நம்ம இந்த ட்ராவலோட கஷ்டம்லாம் பெருசாகவே எடுத்துக்க முடியாது. அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதுன்ற மாதிரி தான். சேஃப்டியாக வந்து ஊரில் ரீச் ஆனால் போதும்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து எல்லாமே திங்ஸ்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ வச்சுட்டு இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு ட்ராவலும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நம்ம மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். டேக் கேர்.